மறுபடியும் அதே சொல்கிறேன். தேவையில்லாத அரசியல் உயிரை வச்சு விளையாடக்கூடாது. கண்டிப்பாக அது நிறுத்தப்படணும். மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் 41 குடும்பம் ஒவ்வொருத்தரும் மீண்டு வரணும். அடிப்பட்டவங்க சரியாகி வரணும். அவங்களும் இதிலேருந்து மீண்டும், ஏன்னா நேரடியாக பார்த்தவங்க பல பேர் ரொம்ப அவங்களும் மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தவேக தலைவர் அவருக்கும் அதுதான், அவரும் இந்த இதுலேருந்து மீண்டு அவருடைய வேலைகள் அவர் பண்ணணும். இதிலேருந்து நிறைய பாடம் கற்றுக்கிட்டு இனி இப்போ எப்படியெல்லாம் நம்ம சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிறது அவர் நினைக்கணும். கண்டிப்பாக அதுபடி நடக்கணும். டைமிங்க்கு வர்றது, டைமிங்காக பேசி முடிக்கிறது, ஒரு சில டைம் லேட் ஆகலாம். எல்லா டைமும் அது நடக்கிறதுன்னா பாசிபிள் கிடையாது. மாஸ் காமிச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது மக்கள் தான். மக்கள் நினச்சா தான் நம்ம மாஸ், இல்லாட்டி ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அதனால் மக்களுக்காக உழைக்க இறங்கியிருக்கீங்க. அவங்களுடைய சேஃப்டியை உறுதி பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த தகவல் மூலமாக சொல்லிக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பட்டங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.